வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன், டிஆர்கே ஆஸ்ட்ரோ சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாதம் 2026வது வருஷத்தோட மீனம் ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்குது, அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக மீனம் ராசிக்காரங்க இந்த ஜனவரி மாதம் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல இமேஜினேஷன் பவர் இருக்கக்கூடிய ஒரு மாதம் அவங்களுக்கு. இந்த கற்பனை சக்தி அவங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். அதோட கூட ஒரு மனசுக்கு அமைதி தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். உணர்ச்சி வசப்படாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இந்த மாதம் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இவங்க ஒரு இமேஜினேஷன் இருக்கும் அப்படின்ட்டு. அதனால் ஒரு நல்ல ஒரு சோஷியல் சர்வீஸ் மாதிரியான ஒரு விஷயங்கள் ஒரு நல்ல ஒரு அடுத்தவங்களுக்கு உதவுறது மூலயமா ஒரு நல்ல முன்னேற்றம் இவங்க வேலை செய்கிற இடத்துல எடுப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மியூசிக் சார்ந்து இல்லைன்னா ஒரு மெடிக்கல் சார்ந்து வேலை செய்கிற இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல காலமாக இருக்க போது இந்த ஜனவரி மாதம் பொறுத்தவரையில். பப்ளிக் சார்ந்த ஒரு விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். இவங்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் இவங்களோட சுப்பீரியரோட ஒரு ப்ரெசன்ஸ் ஒரு நல்ல ஆதரவு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். இவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் எதனா எண்ணம் இருந்தாங்கன்னா அது கொஞ்சம் பிளான் பண்ணி இந்த டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் பண்ணணும், இல்லைனா வேறு ஆஃபீஸ் பிரான்ச்சு அது மாதிரி ட்ரான்ஸ்ஃபருக்கு யோசிக்கிறாங்கன்னா அது கொஞ்சம் நிதானமாக திட்டமிட்டு யோசித்து பண்ணால் தான் நல்லது. இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமாக, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு அனுசரணையான ஒரு விஷயம் ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் குழப்பமாக யாரையும் டக்குன்னு நம்பாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் இந்த மீனராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும். இந்த ஜனவரி மாதம் வருமானம் நிலையாக இருக்கும், அதில் எந்த ஒரு குழப்பமும் இல்லை. கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸு, தானம் இதெல்லாம் கொஞ்சம் செலவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். யாருக்காவது பணம் கொடுக்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கும். அது கொஞ்சம் இவங்க கவனமாக இருக்கணும். அடுத்தவங்களுக்கு காசு கொடுக்குற ஒரு விஷயம், கடன் யாருன்னா கேட்குறாங்கன்னா அது கொடுத்துடாதீங்க. கொஞ்சம் நிதானமாக யோசனை பண்ணி கண்டிப்பாக இவங்க கொடுத்துருவாங்க அப்படின்ற பட்சத்தில் அதை நீங்கள் செய்யுங்க. உணர்ச்சி வசப்படாத செலவு பண்ணுங்கள், அது ஒரு நல்ல விஷயம். சேமிப்பில் கொஞ்சம் கவனம் பண்ணிக்கோங்க. ஏதாவது கொஞ்சம் சேவிங்ஸ் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வாய்ப்பும் கிடைக்கும். குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய மாதம்தான் இந்த மீனம் ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பு, அவங்களோட குழந்தைங்களோட ஒரு விஷயம் எல்லாமே ஒரு நல்ல ஒரு ஆதரவு தரக்கூடிய மாதமாக தான் இந்த ஜனவரி மாதம் இருக்கும். அம்மா சார்ந்த உறவுகள் மூலம் ஒரு நல்ல வழி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க மூலியமாக நிறைய ஹெல்ப்பெல்லாம் கிடைக்கும். கொஞ்சம் அடுத்தவங்களுக்கு உதவுற மனசு இவருக்கு இந்த மாதம் இருக்கிறதுனால அது ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படுத்தி தர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், கால்களில் ஒரு வலி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். தூக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதையாவது யோசிச்சுட்டே இருப்பாங்க இவங்க இந்த மாதம் பொறுத்தவரையில். அதனால் தூக்கம்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பாடி டயர்டு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தியானம் மாதிரியான ஒரு விஷயம், தண்ணியில் இவங்க ஸ்விம்மிங் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டாங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை இவங்க மீட்டெடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். குரு சந்திரனோட ஆதிக்கம் இந்த மாதம் இருக்கிறதுனால வியாழக்கிழமையில் குரு வழிபாடு செய்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் ஏற்படுத்தி தரும். திங்கக்கிழமை சிவ வழிபாடு செஞ்சாங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தி தர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழிலில் இவங்க ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி இந்த மாதம் இருக்க போது பண வரவு நிதானமாக இருக்கும். ஆனால் எந்த ஒரு குறைவு இல்லாமல், தடங்கள் இல்லாமல் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் இவரோட ஆதரவு, இல்லை குடும்பம் இவருக்கு சரியான சப்போர்ட்டு, இவங்களோட குழந்தைகள்னால இவருக்கு கிடைக்க போகிற நல்லது எல்லாமே எந்த ஒரு தடை இல்லாமல் ரொம்ப சூப்பராக நல்லாவே இருக்க போது. அதில் எந்த ஒரு குறையும் இல்லை. இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான மாதம்தான் மீனராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும். ஆன்மீகத்துலேயும் கொஞ்சம் ஈடுபாடு வரும். அது நல்ல முன்னேற்றத்தை தர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். உணர்ச்சி வசப்படாமல் முடிவெடுக்கணுங்க இவங்க. கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி இது பண்ணிடலாம் அது பண்ணிடலான்னு நினச்சி அவங்க அர்ஜென்ட் பண்ணாமல் கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணிங்கன்னா இந்த மாதம் கொஞ்சம் நல்ல விஷயமா இருக்கும். பண விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாருக்காவது ஹெல்ப் பண்ணுறது அதெல்லாம் டக்குன்னு பண்ணிடாதீங்க. நிதானமாக யோசனை பண்ணி பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு கொடுக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது. அதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அது எனக்கு கொஞ்சம் உதவி தர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ரொம்ப நன்றி. வணக்கம்.